அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ வந்து இதுவரைக்கும் நம்ம இந்த வகுப்பில் குரானை நுழையிறதுக்கு முன்னாடி நம்ம மனசை எப்படி தயார் செய்யணும், எப்படி இருந்தால் குரான் நம்மளை ஏற்றுக்குவோம், நம்ம மனதளவில் அதை எப்படி தயாராக வச்சு நம்ம குரானுக்குள்ளார போகணுங்கிறத பார்த்தோம். அதுக்கு உதாரணமாக சில வரலாற்று உதாரணங்கள் குரானில் இருக்குது. அதை பார்ப்போம். 2வது அத்தியாயம் 257வது வசனத்துலேருந்து 260வது வசனம் வரைக்கும் வரலாறு இருக்குது. அதை கொஞ்சம் நல்ல வரலாறுகளை எதுக்கு சொல்கிறான்னா, நம்ம அதை படித்து விளங்கி குரானில் நம்ம மனசளவில் எப்படி தயாராகணும், அப்படி கரெக்டாக தயாரானால் தான் குரான் நம்மளை ஏற்றுக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு தான். இப்போ அந்த வசனங்களை பார்ப்போம். நம்பிக்கை கொண்டோருக்கு அல்லாஹ் உதவுபவன், இருள்களில் இருந்து வெளிச்சத்திற்கு அவர்களை கொண்டு செல்கிறான். ஏக இறைவனை மறுப்போருக்கு தீய சக்திகளே உதவியாளர்கள். வெளிச்சத்தில் இருந்து இருள்களுக்கு அவர்களை கொண்டு செல்கின்றனர். அவர்கள் நரகவாசிகள், அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். தனக்கு அல்லாஹ் ஆட்சியை கொடுத்ததற்காக இப்ராஹிமிடம் அவரது இறைவன் குறித்து தர்க்கம் செய்தவனை நீ அறியவில்லையா? என் இறைவன் உயிர் கொடுப்பவன் மரணிக்கச் செய்பவன் என்று இப்ராஹிம் கூறியபோது, நானும் உயிர் கொடுப்பேன் மரணிக்கச் செய்வேன் என்று அவன் கூறினான். அல்லாஹ் கிழக்கில் சூரியனை உதிக்கச் செய்கிறான், எனவே நீ மேற்கில் அதை உதிக்கச் செய் என்று இப்ராஹிம் கேட்டார். உடனே ஏக இறைவனை மறுத்த அவன் வாயடைத்து போனான். அநீதி இழைத்த கூட்டத்திற்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். அல்லது ஒரு கிராமத்தை கடந்து சென்றவனை பற்றி நீ அறிவீரா? அந்த ஊர் அடியோடு வீழ்ந்து கிடந்தது. இவ்வூர் அழிந்த பிறகு அல்லாஹ் எவ்வாறு உயிர்ப்பிப்பான் என்று அவர் நினைத்தார். உடனே அவரை அல்லாஹ் 100 ஆண்டுகள் மரணிக்கச் செய்தான். பின்னர் அவரை உயிர்ப்பித்தான். எவ்வளவு நாளை கழித்திருப்பீர் என்று கேட்டார். ஒரு நாள் அல்லது ஒரு நாளின் சிறிது அளவு நேரம் கழித்திருப்பேன் என்று அவர் கூறினார். அவ்வாறு இல்லை, 100 ஆண்டுகளை கழித்து விட்டீர். உமது உணவும் பானமும் கெட்டு போகாமல் இருப்பதை காண்பீராக. செத்துவிட்ட உமது கழுதையையும் கவனிப்பீராக. மக்களுக்கு உம்மை எடுத்துக்காட்டாக ஆக்குவதற்காக இவ்வாறு செய்தோம். கழுதையின் எலும்புகளை எவ்வாறு திரட்டுகிறோம் என்பதையும் அதற்கு எவ்வாறு மாமிசத்தை அணிவிக்கிறோம் என்பதையும் கவனிப்பீராக என்று அவன் கூறினான். அவருக்கு தெளிவு பிறந்தபோது அல்லாஹ் அனைத்து பொருட்களின் மீது ஆற்றல் உடையவன் என்பதை அறிகிறேன் என கூறினார். என் இறைவா, இறந்தோரை நீ எவ்வாறு உயிர்ப்பிப்பாய் என்பதை எனக்கு காட்டுவாயாக என்று இப்ராஹிம் வேண்டிய போது, நீ நம்பிக்கை கொள்ளவில்லையா என்று இறைவன் கேட்டான். அதற்கு அவர், அவ்வாறு இல்லை, மாறாக எனது உள்ளம் அமைதி உறவே என்றார். 4 பறவைகளை பிடிப்பீராக. அவற்றை துண்டு துண்டாக வெற்றி உம்மிடம் வைத்து கொள்வீராக. பின்னர் அவற்றில் ஒரு பகுதியை ஒரு மலையின் மீது வைப்பீராக. பின்னர் அவற்றை அழைப்பீராக. அவை உம்மிடம் விரைந்து வரும். அல்லாஹ் மிகைத்தவன், ஞானமிக்கவன் என்பதை அறிந்து கொள்வீராக என்று இறைவன் கூறினான். இப்போ இதில் அல்லாஹ் முதல் வசனத்தில் என்ன கூறுகிறான்? நம்பிக்கை கொண்டவருக்கு அல்லாஹ் உதவுபவன், இருள்களில் இருந்து வெளிச்சத்திற்கு அவர்களை கொண்டு செல்கிறான் அப்படின்னு ஃபஸ்ட் வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான். அதுக்கு என்ன அர்த்தம்னா, அல்லாஹ் நம்பிக்கை கொண்டவர்களை இருள்லேருந்து ஒளிக்கு கொண்டுட்டு போவான். சரியான பாதை அறியாமையிலேருந்து அறிவின் பக்கம் கொண்டுட்டு போவான் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் சொல்கிறான். மூடத்தனத்திலிருந்து பகுத்தறிவின் பக்கம் கொண்டுட்டு போவேன், இறை மறைப்பிலிருந்து இறை நம்பிக்கையிலேருந்து கொண்டுட்டு போவேன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் இது உறுதியாக சொல்லிகிட்டு இருக்கான். மறுப்போருக்கு தீய சக்தியை உதவியாளர்கள், வெளிச்சத்திலிருந்து இருள்களுக்கு அவர்கள். இதை நம்பாதவங்களுக்கு அவங்கள வெளிச்சத்துலேருந்து இருளுக்கு கொண்டுட்டு போவேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த முதல் வசனத்தில் சொல்கிறான். அடுத்த வசனத்தில் இப்ராஹிம் நபி அந்த மன்னர்கிட்ட பேசுகிற அந்த உரையாளரை பற்றி பார்ப்போம். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த மன்னன் சொல்கிறான், நானும் இப்ராஹிம் நபி சொல்கிறார், என் நல்லா உயிர்ப்பிப்பான், உயிர் கொடுக்குறான், மரணிக்க செய்கிறான் அப்படின்னு சொன்னோன்னே அந்த மன்னர் சொல்கிறார், நானும் தானே உயிர் கொடுக்குறேன், மரணிக்க செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது என் இறைவன் கிழக்கில் சூரியனை உதக்கி செய்கிறான், நீ மேற்கில் உதக்கி செய் அப்படின்னு சொன்னானே அந்த மன்னர் வாயை அடைத்து போயிடுறான்.
அவனால் அது முடியாதுங்கிறது நல்லா தெளிவாக தெரியுது. இருந்தாலும் அவன் அதை வந்து ஏற்றுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் வந்து பிடிவாதமாக இருக்கிறான். இப்படி தான் அல்லாஹ் வந்து இறுகி போன உள்ளங்களுக்கு வந்து நேர்வழி காட்ட மாட்டான் அப்படிங்கிறத நம்மளுக்கு இந்த 2வது வசனத்தில் வந்து தெரியுது. 3வது ஒரு வசனத்தில் வந்து அல்லாஹ் வந்து ஒரு மனுஷனை பற்றி ஒருத்தர் வந்து ஒரு கிராமத்தை கடந்து போகிறாரு. அப்போ அவர் வந்து அந்த அழிந்து போன கிராமத்தை பார்க்குறப்ப அவருக்கு சந்தேகம் வருது. அல்லாஹ் எப்படி இதை உயிர்ப்பிப்பான் அப்படிங்கிற சந்தேகம் வந்தோடனே அல்லாஹ் என்ன பண்ணுறான், அவரையே மரணிக்க செஞ்சு 100 வருஷம் அதுக்கப்புறம் உயிர்ப்பிச்சு அல்லாஹ் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி நீ எத்தனை நாளாக கழித்திருப்ப அப்படின்னு அந்த மனிதர்கிட்ட கேட்கும்போது 1 நாள் அல்லது 1 நாளின் சிறிது பகுதி அப்படின்னு சொல்கிறாரு அந்த மனிதர். அதற்கு அல்லாஹ் இல்லை 100 ஆண்டுகள் நீங்கள் கழித்திட்டீங்க, உங்கள் உணவு பானம் கெட்டு போகாமல் நான் தான் பார்த்துக்கிட்டேன், உங்கள் கழுதையை பாருங்கள், அதை வந்து எப்படி உயிர்ப்பிக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து அவருக்கு ஒரு டெமோவை காட்டுறான். டெமோ காட்டி இப்படி தான் நான் வந்து இந்த கேள்வி வந்து மக்கத்து காபிர்களும் வந்து இப்படி தான் கேள்வி கேட்டாங்க. நம்ம இறந்து எலும்புகளாக மக்கி போன பிறகு திரும்பமாக உயிர்ப்பிக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் அந்த கேட்குற கேள்வியிலேயே நம்மளுக்கு வந்து அந்த விதம் இருக்குல்ல, நம்ம பணிந்து தாழ்ந்து கேட்குறப்போ இறைவன் என்ன பண்ணுறான், அதை வந்து ஏற்றுக்கிட்டு நம்மளுக்கு அதுக்கான சரியான அந்த இதை காட்டுறான். நம்ம இதே வந்து ஒரு இருமாப்பா ரொம்ப வந்து என்ன பெருமையாக அகம்பாவமாக கேட்டோன்னா அதுக்கு வந்து வேறு ரிசல்ட் வரும். கடைசி வசனத்தில் பார்த்தோன்னா இப்ராஹிம் நபி வந்து அவர் அல்லாஹ்ட்ட கேட்குற, அல்லாஹ்வே எனக்கு வந்து ஏதாவது இதை காட்டுங்க அப்படின்னு கேட்டோன்னே அல்லாஹ் கேட்குறாங்கிறங்க, ஏன் நீ நம்பலையா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இப்ராஹிம் நபிகிட்ட கேட்குறாங்க. அப்போ இப்ராஹிம் நபி சொல்கிறாரு, இல்லை இறைவனே நான் உன்னை தான் நம்புகிறேன், நீ தான் எல்லாத்துக்கும் வணக்கத்துக்குரியவன் அப்படின்னு சொல்லிட்டு மாறாக என்னோட உள்ளம் அமைதி தான் நான் கேட்குறேன் இறைவா அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் நபி இறைவன்கிட்ட கேட்குறப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், 3 பறவைகளை பிடிச்சி அதை வந்து 4 பறவைகளை பிடிச்சி அதை துண்டாக வெட்டி அதை உங்கள்கிட்ட வச்சுக்கோங்க, ஒரு துண்டை மட்டும் ஒரு மலை மேலே வைங்க, போய் வச்சுட்டு அதை கூப்பிடுங்க, அது திரும்ப உங்கள்கிட்டே வந்துடும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறான். அப்படியே செய்கிறாங்க, அந்த பறவையும் ஓடி வருது. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, அல்லாஹ்வுடைய சான்றுகள் நம்மளுக்கு இதெல்லாமே அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறான், எப்படி நடந்துச்சு. இந்த வரலாறுகளெல்லாம் எதுக்கு சொல்கிறான்னா, நம்மளோட இறை நம்பிக்கை இன்னும் அதிகரிக்கணும், இன்னும் கூடுதலான விளக்கம் நம்மளுக்கு கிடைக்கணும். அதுக்கப்புறம் தான் இது இறை வேதம்தான், இதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வரலாறுகளை சொல்லி காட்டுறான். நம்ம வந்து குரானுக்கு முன்னாடி எவ்வளவு தாழ பணிந்து எவ்வளவு வந்து நீ சொல்கிறது தான் நான் கேட்பேன், இதில் இருக்கிறதான் உண்மை அப்படின்னு எவ்வளோ நம்ம மனசை வந்து தாழ பணிஞ்சு அதுக்குள்ளார போகிறோமோ அப்போ தான் வந்து குரான் நம்மளுக்கு வந்து நேர்வழி காட்டும். இல்லைன்னா நம்மளுக்கு வந்து அது தன்னோட பொக்கிஷங்களை திறந்தே காட்டாது. பெருமை, அகம்பாவம், அகந்தை இப்படிலாம் இருந்துச்சுன்னா குரான் வந்து நம்மளுக்கு அதனுடைய இதை வந்து கருவூலத்தை வந்து நம்மளுக்கு காட்டாது, அதை நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியாது. அப்படிங்கிற இதுக்கு வந்து நம்ம மனசை வந்து நம்ம தயார்படுத்தணும். பணிவாக நம்ம வந்து நடந்தால் தான் வந்து குரான் நம்மளுக்கு வந்து அதற்காக நம்ம மனதை வந்து நம்ம தயார்படுத்தி வைக்கணும். குரானே வந்து சில பண்புகளை சொல்லுது, நேரடியாக சில பண்புகளை பற்றி பேசுது. அதை வந்து நம்ம சரியாக புரிஞ்சு அது வழியாக செயல்படுத்தணும்னாலும் குரான் வந்து நம்மளுக்கு ஈஸியாக புரியும், நம்ம வாழ்க்கையில் வாழ்வியல் மாற்றத்தை கொண்டுட்டு வர முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்படி வந்தோன்னா வந்து நம்ம வந்து மனதை சரி செய்ய முடியும். மனதை சரி செஞ்சோன்னா செயலை சரி செய்ய முடியும். செயலை சரியாக செஞ்சோன்னா அது மனசு சரியாயிடும். ரெண்டும் வந்து ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு உடையதாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்தோன்னா குரானில் ஃபஸ்ட்டு இறங்கின சூறா என்ன, சூறா அலஹ். அது வந்து எத்தனாவது சூறாவாக இருக்குது, குரானில் 96வது சூறாவாக இருக்குது. இது பக்ரா வந்து 9 ஆண்டுகள் வந்து கொஞ்சமாக இறங்குனுச்சு. ஆனால் அது வந்து 2வது சூறாவாக இருக்குது. சூரா ஃபாத்தியா எப்போ இறங்குனுச்சுன்னே நம்மளுக்கு தெரியாது, ஆனால் அது வந்து முதல் சூறாவாக இருக்குது. இப்போ வந்து அல்லாஹ் வந்து சூரா ஃபாத்தியாவில் சொல்கிறான், எஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், இறைவா எங்களுக்கு நேர்வழி காட்டுவாயாக,
சிராத்தல் அதீன அன்னம்த அலையும் கைரில் மக்தூபி அலையும் வலத்தோலின். அது யாருக்கு நீ அருள் புரிந்தாயோ அவர்கள் வழி, அவர்கள் உன்னால் கோபிக்கப்படாதவர்கள் மற்றும் பாதை மாறி செல்லாதவர்கள், அவங்களுடைய வழியை எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு தொழுகையிலையுமே பிரார்த்தனை செய்கிறோம். அதில் அதை முடித்தோடனே அடுத்த சூறாவில் நுழையிறப்போவே சில கண்டிஷனை சொல்கிறோம். இப்படி இருந்தால் தான் முஸ்தகினாக அப்படி இருந்தால் தான் மாற முடியும் அப்படிங்கிறத அல்லாஹ் அடுத்த சூறாவுடைய முதல் வசனங்களையே சொல்கிறான். 2வது அத்தியாயம் முதல் 2 வசனங்களை பார்ப்போம். அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். அதில் என்ன சொல்கிறான் அல்லாஹ்? தாலிகல் கிதாபு, இது வேதம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறான். இது வேதம், இதில் எந்த சந்தேகமும் இல்லை, இறைவனை அஞ்சுவோருக்கு இது நேர்வழி காட்டி அப்படின்னு சொல்லி அல்லாவே இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான். இதை வாசிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளை தாழ பணிய வச்சு பணிந்து வாசித்தாதான் அவருக்கு தான் நேர்வழி கிடைக்கும் அப்படிங்கிறதையும், ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் இது இறைவேதம்தான் அப்படிங்கிற அவருடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி, தேவைக்கு ஏற்ற மாதிரி, சூழல் அனுபவம் ஏற்ற மாதிரி ஒரு கருத்து அதில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்போ நம்ம அதில் தாழ பணிஞ்சு, ஒரு விவசாயிக்கு அவருக்கு என்ன தேவையோ அந்த அறிவு அதில் இருக்குது. ஒரு விஞ்ஞானி அவருக்கு என்ன தேவையோ அதுக்குண்டானது அது இருக்கும். ஒரு மாணவன்னா அவருக்கு என்ன தேவையோ அவருக்கு உண்டானது. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க அறிவுக்கு திறமைக்கு ஏற்ப அது உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இந்த வேதத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இதில் என்ன சொல்லுது? இது வேதம், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இது யாருக்கு நேர்வழி காட்டும்னா முத்தகீன்களுக்கு தான் இந்த வேதம் நேர்வழி காட்டும் அப்படிங்கிறத அல்லாஹ் தெளிவாக இந்த வசனத்தில் நம்மளுக்கு சொல்கிறான். உதன்லில் முத்தகீன்களுக்கு தான் இதை அஞ்சுவோருக்கு தான் இது நேர்வழி காட்டும் இறைவனை அப்படின்னு சொல்கிறது அல்லாஹ் இந்த வசனத்தில் தெளிவாக சொல்லி காட்டுறான். வேதம் வழங்கப்பட்டவர் தமது பிள்ளைகளை தெரிந்து கொள்வது போல் தெளிவாக இதை தெரிஞ்சாலும் அவருக்கு அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஹுதல்லில் முத்தகீன், இறைவனை அஞ்சுவோருக்கு தானே இது முதல்ல வழிகாட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்கிறப்போ காஃபிர்களுக்கும் தானே இது புரியுது, அது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மளுக்கு வரும். இதுக்கு முத்தகீன்களையே பல வகைகள் உண்டு, பல கேட்டகரி இருக்குது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை டெவலப் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கணும். ஆனால் பேசிக் குவாலிட்டி என்னென்னா, உண்மையாக நம்ம இருக்கணும், நம்ம எது சரி எது தப்பாக சரியாக தெரிஞ்சுக்கணும். அப்படி ஒரு பேசிக் குவாலிட்டி யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு இது நேர்வழி காட்டும். அந்த இதில் பார்த்தோன்னா காஃபிர்களுள்ள யாருக்கு இந்த மாதிரி பேசிக் ஒரு நாலேஜ் இருக்கோ அவங்களுக்கு இல்லை நேர்வழி இருக்குது அப்படிங்கிறது இந்த குரானில் இந்த வசனங்கள் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இந்த முத்தகீன் என்ற சொல் விரிந்த கருத்து உடையது. இந்த முத்தகீன்கிற சொல் இத்தகா என்ற சொல்ல பிறந்தது. இந்த இத்தகா என்ற சொல்லி வேறோட சொல் என்னன்னு பார்த்தோன்னா வக்கா என்ற சொல். இதுக்கு நேரடி பொருள் என்னன்னு பார்த்தோன்னா காத்து கொண்டான் அப்படிங்கிறது. இதை தீமையிலேருந்து நம்மளை காத்துக்கொள்வது, பாதுகாத்து கொண்டான், தற்காத்து கொண்டான் அப்படிங்கிற இறைவனை பற்றிய அறிவு, ஆற்றல், புரிதல் இது எல்லாமே யாருக்கு இருக்குதோ அவர் தான் இறைவனை அறிந்து கொள்ள முடியும். நம்மளை தீமையிலேருந்து பாதுகாத்துக்கிறது, கெட்ட விஷயங்கள்லேருந்து பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிற பொருள் இந்த இதுக்கு வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். யாருக்கு இறைவனை பற்றிய அறிவு இருக்கிறதோ அவர்களால் தான் அது முடியும். அச்சம் தான் இதுக்கு பிரதான காரணமாக இருந்தாலுமே, இறையச்சம் என்பது பிரதானமான ஒரு காரணமாக இருந்தாலும், யார் அல்லாஹ்வின் மீது அன்பு, தவக்கல், நேசம், திருப்தி, பயம் இப்படி எல்லா உணர்வு நிலைகளிலையும் உள்ள மனிதனை தான் அது தன்னை காத்துக்கொள்ளும் அப்படிங்கிறத நம்ம இது சொல்லுது இந்த வசனங்கள்லேருந்து.
இந்த முத்தகிங்கிற அந்த வாள்லேருந்து நம்ம பார்க்க முடியுது. இறைவனை பற்றிய விழிப்புணர்வு, இறைவனை எப்படி உணர வேண்டும், அவன் அப்படிங்கிற மனநிலை, அவன் யார், அவனை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து முத்தகின் என்ற சொல். இதில் இருந்து தான் நம்மளுக்கு வந்து இறையச்சம் வந்து நம்ம ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டால் தான் நம்மளுக்கு இறையச்சம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அல்லாஹ் வந்து இந்த இடத்துல வந்து ஃபித்ரத்துங்கிற ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுறான். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோன்னா, இயல்பு நிலை. மனிதன் வந்து பொய் பேசக்கூடாது என்பது ஒரு இயல்பு நிலை, வாக்கு மீறக்கூடாது என்பது இயல்பு நிலை. சர்வ சக்தி வாய்ந்த ஒருத்தன் இருந்து நம்மை எல்லாம் வழி நடத்துகிறான் என்பது இயல்பு. ஒளிக்கு மேல் ஒளி போல் குரான் வந்து சேர்ந்தவுடன் வந்து அது வந்து நம்மளுக்கு வந்து கப்புன்னு பிடிச்சிக்கும். இல்லாட்டி நம்மளுக்கு வந்து அது வந்து ஒன்றும் பயம் தராது. யார் அதை சிதைச்சு இது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து நேர் வழியே கிடைக்காது. நம்ம எல்லாத்தையும் வந்து ஒன்றா சேர்த்து நம்ம மனசில் வந்து பதிய வச்சா தான் நம்மளுக்கு வந்து நேர்வழி கிடைக்கும். இதெல்லாம் சும்மா இப்படியெல்லாம் நடக்காது அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை வந்து பொய் பிச்சோன்னா வந்து சிதைச்சோன்னா வந்து நம்மளுக்கு அதனால் ஒரு பயனும் இல்லை. குரான் வந்து யாருடைய வாழ்வில் மாற்றங்களை தரும் அப்படிங்கிறத, யாரை பவர்ஃபுல்லான மற்றவர்களாக மாற்றும் அப்படிங்கிறத சில குரான் வசனங்களை உதாரணமாக நம்ம பார்ப்போம். 5வது அத்தியாயம் 57வது வசனம். நம்பிக்கை கொண்டோரே, உங்களுக்கு முன் வேதம் கொடுக்கப்பட்டோரிலும் ஏக இறைவனை மறுப்போரிலும் உங்கள் மார்க்கத்தை கேலியாகவும் விளையாட்டாகவும் ஆக்கி கொண்டோரை உற்ற நண்பர்களாக்காதீர்கள். நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் அல்லாவை அஞ்சுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து இந்த வசனத்தில் சொல்கிறான். நீங்கள் வந்து மூமின்களாக இருந்தால் தக்வா உடையவர்களாக மாற வேணும் அப்படிங்கிறத இதை நம்ம பார்க்குறோம். அடுத்தது 10வது அத்தியாயம் 62வது வசனத்தில் சொல்கிறான் அல்லாஹ் வந்து கவனத்தில் கொள்க, அல்லாவின் நேசர்களுக்கு எந்த பயமும் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் இந்த வசனத்தில். அடுத்தது 2வது அத்தியாயம் 177வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் முகங்களை கிழக்கு நோக்கிய மேற்கு நோக்கிய திருப்புவது நன்மையானதன்று. அல்லாஹ் இறுதி நாள் வானவர்கள் வேதம் மற்றும் நம்பிமார்களை நம்புவோரும் உறவினர்கள் அனாதைகள் ஏழைகள் திக்கற்றோர் யாசிப்போர் மற்றும் அடிமைகளை விடுதலை செய்வதற்கு யார் மன விருப்பத்துடன் செல்வத்தை வழங்குபவரும் தொழுகையை நிலைநாட்டுவோரும் ஜக்காத்தை வழங்குவோரும் வாக்களித்தால் தமது வாக்கை நிறைவேற்றுவோரும் வறுமை நோன்பு மற்றும் போர்க்களத்தில் சகித்து கொள்வோருமே நன்மை செய்பவர்கள், அவர்களே உண்மை கூறியவர்கள், அவர்களை இறைவனை அஞ்சுவார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து இந்த வசனத்துலேயும் சொல்கிறான். நம்ம வந்து கஷ்ட காலத்துலேயும் வந்து நம்ம மற்றவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் வந்து சொல்கிறான் இந்த வசனத்தில். இதெல்லாம் வந்து முத்தகீன்களுக்கான பண்புகள் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து அல்லாஹ் வந்து யார் நம்மள்கிட்ட யாசிச்சு வராங்களோ அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற நிறைய பண்புகளை வந்து இதில் சொல்லி காட்டுறான். அடுத்தது வந்து 5வது அத்தியாயம் 27வது வசனத்துலேயே அல்லாஹ் சொல்கிறான், ஆதமுடைய இரு புதல்வர்களின் உண்மை வரலாற்றை அவர்களுக்கு கூறுவீராக. அவ்விருவரும் ஒரு வணக்கத்தை புரிந்தனர். அவர்களில் ஒருவரிடம் அது ஏற்கப்பட்டது, மற்றவரிடம் ஏற்கப்படவில்லை. நான் உன்னை கொள்வேன் என்று ஏற்கப்படாதவர் கூறினான். தன்னை அஞ்சுவோரிடமிருந்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று ஏற்கப்பட்டவர் கூறினான் அப்படிங்கிறத இந்த வசனத்தில் பார்க்கும். அடுத்தது வந்து 3வது அத்தியாயம் 133லேருந்து 136வது வசனம் வரைக்கும் பார்ப்போம். உங்கள் இறைவனிடமிருந்து கிடைக்கும் மன்னிப்பிற்கும் வானங்கள் மற்றும் பூமியின் பரப்பளவு கொண்ட சொர்க்கத்திற்கும் விரையுங்கள். இறைவனை அஞ்சுவோருக்கு அது தயாரிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் செழிப்பிலும் வறுமையிலும் நல்வழியில் செலவிடுவார்கள். கோபத்தை வென்று விழுங்குவார்கள், மக்களை மன்னிப்பார்கள். நன்மை செய்வோரை அல்லாஹ் நேசிக்கிறான். அவர்கள் வெட்கக்கேடானதை செய்தாலோ தமக்குத்தாமே திங்கிழைத்து கொண்டாலோ அல்லாவை நினைத்து தமது பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுவார்கள். அல்லாவை தவிர பாவங்களை மன்னிப்பவன் யார்? தாங்கள் செய்ததில் தெரிந்து கொண்டே அவர்கள் நிலைத்திருக்க மாட்டார்கள். அவர்களின் இறைவனிடம் இருந்து மன்னிப்பும் சொர்க்கச் சோலைகளுமே அவர்களின் கூலி. அவற்றின் கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும், அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். நன்கு செயல்பட்டோரின் கூலி இதுவே. அல்லாஹ் வந்து இந்த வசனங்கள்லாம் முத்தகீன்களுடைய தகுதிகள், அவங்க எப்படி இருக்கணும், அவங்க எப்படி இருப்பாங்க,
அவங்க வந்து மற்றவங்களுக்கு உதவுவாங்க. வறுமையிலையும் எல்லாத்துலேயுமே அவங்க வந்து மற்றவங்களுக்கும் உதவுவாங்க. போர்க்காலத்துலேயும் எல்லா இடத்துலையும் சகிப்புத்தன்மையாக இருப்பாங்க. அப்படிங்கிறதெல்லாம் வந்து அல்லாஹ் வந்து லைனாக பட்டியல் போட்டு சொல்லிகிட்டே இருக்கான். அப்படிங்கிறத பார்க்குறோம். அவங்க ஏதாவது தப்பு செஞ்சாங்கன்னா உடனே அதை வந்து அப்படியே அலட்சியப்படுத்தாமல் அதுலேருந்து விலகி இறைவனிடம் வந்து உடனே போய் மன்னிப்பு கேட்டு திருந்திக்குவாங்க. அப்படிங்கிற அந்த பண்புகளை எல்லாம் இவங்கள தான் வந்து அல்லாஹ் வந்து இந்த முத்தகீன்கள் லிஸ்ட்டில் வந்து பெரும் பாவங்களை செய்தவங்களை கூட சொல்கிறான். பெரும் பாவங்கள் செஞ்சு தெரியாமல் செஞ்சுட்டு அப்புறம் இறைவனிடம் வந்து போய் மன்னிப்பு கேட்டு தங்களை தெரிஞ்சுக்கிறவங்கள அதுக்கு ஒரு வார்த்தையை கூட அல்லாஹ் பயன்படுத்தான் ஃபாஹிஷா அப்படிங்கிற. ஃபாஹிஷானா பெரும் பாவங்கள். அதை கூட செஞ்சுட்டு நம்ம வந்து அப்படி செய்கிறவங்கள முத்தகீனோட லிஸ்ட்லேயே வைக்க மாட்டோம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அந்த பெரும் பாவங்களை செய்தவங்க கூட என்கிட்ட வந்து மனம் திருந்தி அவங்க செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டால் நான் வந்து மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இது எல்லாமே முத்தகீன்களோட பண்புகளை முத்தகீன்களாக இருக்கணும்னா இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற பண்புகளை வந்து அல்லாஹ் வந்து நம்மளுக்கு சொல்லி காட்டுறான். அடுத்ததாக வந்து 59வது அத்தியாயம் 18வது வசனத்துலேருந்து 24வது வசனம் வரைக்கும் பார்ப்போம். நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹ்வை அஞ்சுங்கள். நாளைக்கு என தாம் செய்த வினையை ஒவ்வொருவரும் கவனிக்கட்டும். அல்லாஹ்வை அஞ்சுங்கள், நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் அறிந்தவன். அல்லாஹ்வை மறந்தோரைப் போல் ஆகிவிடாதீர்கள். அவர்களையே அவர்களுக்கு அவன் மறக்கச் செய்து விட்டான். அவர்களே குற்றவாளிகள். நரகவாசிகளும் சொர்க்கவாசிகளும் சமமாக மாட்டார்கள். சொர்க்கவாசிகளே வெற்றி பெற்றோர். இந்த குரானை ஒரு மலையின் மீது நாம் இறக்கியிருந்தால் அது அல்லாஹ்வின் அச்சத்தால் பணிந்து நொறுங்கி விடுவதை காண்பீர். மனிதர்கள் சிந்திப்பதற்காக இந்த உதாரணங்களை அவர்களுக்கு கூறுகிறோம். அவனே அல்லாஹ், அவனைத் தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை. மறைவானதையும் வெளிப்படையானதையும் அறிபவன். அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். அவனே அல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை. அவன் பேரரசன், தூயவன், நிம்மதி அளிப்பவன், அடைக்கலம் தருபவன், கண்காணிப்பவன், மிகைத்தவன், ஆதிக்கம் செலுத்துபவன், அதன் பெருமைக்குரியவன். அவர்கள் இணை கற்பிப்பதை விட்டும் அல்லாஹ் தூயவன். அவனே அல்லாஹ், அவன் மன்னிப்பவன், உருவாக்குபவன், வடிவமைப்பவன். அவனுக்கு அழகிய பெயர்கள் உள்ளன. வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அவனை துதிக்கின்றன. அவன் மிகைத்தவன், ஞானம் மிக்கவன். அல்லாஹ் வந்து தன்னுடைய 17 பண்புகளை வந்து இந்த வசனத்தில் சொல்கிறான். இந்த மாதிரி ஒரே 17 சேர்ந்தாப்புல வேறு எந்த வசனத்துலையும் அல்லாஹ் வந்து சொன்னதில்லை. அப்படி இந்த 17 பண்புகளை தன்னை பற்றி இந்த வசனங்களில் அல்லாஹ் சொல்கிறான். அதுவும் இல்லாமல் இந்த வசனத்தில் வந்து நிறைய நம்மளுக்கு வந்து ஒன்றுக்கொன்று தொடர்பு உடையதாக இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் நம்மளுக்கு குரானில் வசனங்களில். அதையும் வந்து இந்த வசனங்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னும் அதிகப்படியான கருத்துக்களை வந்து நம்ம அடுத்த இதில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இத்தோட என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன். வாகிர்தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.